இன்னைக்கு இருக்கிற இளைஞன்ட்ட கேட்டு பாருங்க, உனக்கு என்ன வேணும்டா கேளு, ஒரு ஐபோன் வாங்கி கொடுங்க அப்படிப்பா. ஏன்டா ஐபோன் வாங்குற? இல்ல அதுல கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறான். அப்படி என்னடா கேமரா வச்சு அப்படி என்னடா பண்ண போற? இல்ல போட்டோ எடுக்க போறேன். போட்டோ எடுத்து என்னடா பண்ண போற? இல்ல சேர்த்து வச்சுக்க போறேன். என்னத்துக்கு ஐபோன் வாங்குறோம்ங்கிறதே பல பேருக்கு தெரியாது. வேற என்னப்பா வேணும்? ஒரு ராயல் என்ஃபீல்டு அல்லது கேடிஎம் டியூக். ஏன்? அது 160cc 250cc 350cc. ஏன் அப்படி எங்க போற? வேகமா? இல்ல வேகமா போகணும். எங்க போறேன்? அவன்கிட்ட கேட்டு பாருங்களேன், அவனுக்கே தெரியாது. இதுக்கு தான் கேடிஎம் டியூக் இன்னைக்கு. சரி, வேற என்னப்பா வேணும்? பிளே ஸ்டேஷன் வேணும். செல்போன்ல விளையாடி நேரத்தை வீணடிச்சு தூக்கத்தை தொலைச்சி அறிவை மழுங்கடிச்சு வன்முறையில இறங்குறது பத்தாதுன்னு பிளே ஸ்டேஷன் வேணும். இப்படி இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, அவன் சொல்வது எல்லாமே அவன் வாழ்வை சீரழிக்கின்ற விஷயங்களாக இருக்கும். அவனுக்கு தேவையற்ற விஷயங்களாக இருக்கும். ரபியா பின் கஅப் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், உனக்கு என்ன வேண்டுமோ கேள், அதை தருகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யோசித்து விட்டு சொல்லுகிறேன். போறார், யோசிக்கிறார். உலகத்துல என்னென்ன வேணும்னு யோசிக்கல. கேட்பது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பொறுப்பு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒரு பொறுப்பும் இருக்கிறது. நம்முடைய மறுமைக்கு வழிகாட்டுகின்ற தூதராக இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். மறுமைக்கானதை கேட்போம். யோசித்து விட்டு வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார், இன்னி அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சுவனத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்பதையே உங்களிடத்தில் கேட்கிறேன் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யாராவது உனக்கு சொல்லி கொடுத்து அனுப்புனாங்களா? சின்ன பையன், யாராவது உனக்கு சொல்லி கொடுத்து அனுப்புனாங்களா? இல்ல, நானே யோசிச்சேன். நீங்க அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்துக்கு உள்ளவங்க கேட்டாங்கன்னா உலகத்தில் உள்ளது வாங்கிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டால் மறுமைக்கானதை கேட்டு பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே உங்களிடத்தில் நான் சுவனத்தை கேட்கிறேன், சுவனத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருச்சி மாவட்டம் புத்தானத்தம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் சீரழியும் இளைஞர்களும் சீர்திருத்த வேண்டிய பெற்றோர்களும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மனிதன் பிறக்கும் பொழுது குழந்தை பருவத்திலே பலவீனமான நிலையிலையும் எதையும் அறியாதவனாகவும் பிறக்கின்றான். அப்படி பலவீனமான நிலையில் பிறக்கின்ற மனிதன் தன்னுடைய முதுமை பருவத்திலே பல விஷயங்களை அறிந்து பக்குவம் அடைவதற்கு அவனது இடைப்பட்ட பருவமான இளமை பருவம்தான் மிக உதவியாக இருக்கிறது. இளமையில் அவனுடைய சிந்தனைகளும் மனிதனின் தேடல்களும் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்துத்தான் அவனுடைய முதுமை பருவத்தினுடைய பக்குவமும் அவனுடைய நிதானமும் அமையவிருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மனிதனுடைய துவக்க நிலையை பற்றி பேசுகிற பொழுது, அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமுன ஷைஆ, எதையும் அறியாதவர்களாக உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து உங்களை நாம் வெளியேற்றினோம். அல்லாஹ் மனிதனை எப்படி வெளியே கொண்டு வருகிறான் என்றால், இந்த உலகத்துக்கு மனிதனை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பிரசவித்து அந்த குழந்தை இந்த உலகை எப்படி சந்திக்கிறது என்றால், எதையும் அறியாத நிலையில் சந்திக்கிறது, எதையும் தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்துக்கு வருகிறது. இப்படியான இந்த குழந்தை ஒரு பக்குவத்தை அடைய வேண்டும் என்றால், தன்னுடைய வயோதிக பருவத்திலே பல விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நிதானத்தை கடைபிடித்து தன்னுடைய குடும்பத்தை இந்த சமூகத்தை வழிநடத்துகின்ற ஒருவனாக அந்த மனிதன் மாற வேண்டும் என்றால், இந்த குழந்தை பருவத்திற்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற முதுமைக்கு முந்தைய நிலையில் இருக்கின்ற இளமை பருவத்திலே அவன் தன்னுடைய வாழ்வை சரிவர அமைத்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய தேடல்கள் நல்ல முறையில் அமைய வேண்டும்.
அவனுடைய சிந்தனைகள் நல்ல முறையிலே அமைய வேண்டும். அப்படி அமைந்தால்தான் அந்த மனிதன் எதிர்காலத்துக்கு ஒரு தலைவனாக உருவாகுவான், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவனாக உருவாகுவான், இந்த மக்களை வழிநடத்துபவனாக மாறுவான், இறை வழிபாட்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவனாக மாறுவான், தன்னுடைய மரண வேளையிலே அல்லாஹ்வை நினைத்தவனாகவும் இறைவனின் வழியிலே நடந்தவனாகவும் அல்லாஹ்வை சந்திக்கின்ற வகையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வான். இதற்காக எதையும் அறியாத நிலையிலே வருகின்ற இந்த மனிதனுக்கு அல்லாஹ் 3 விஷயங்களை வழங்குகிறான். அல்லாஹ் அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக பேசுகிறான். எதையும் அறியாத நிலையில் உங்களை அவன் வெளிப்படுத்தினான். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. இறைவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இறைவன் செவியை தந்திருக்கிறான், பார்வையை தந்திருக்கிறான், உங்களுக்கு உள்ளத்தை சிந்தனையை தந்திருக்கிறான். நீங்கள் எதையும் அறியாம இந்த உலகத்துக்கு வரீங்க, ஒண்ணுமே தெரியாம எம்டியா இந்த உலகத்துக்கு வரீங்க. எதையும் அறியாத நிலையில் வருகின்ற நீங்கள் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக மாற வேண்டும் என்பதற்காக உங்களுடைய மரண வேளையிலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்த நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க செல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக இறைவன் உங்களுக்கு தந்திருப்பது 3 விஷயங்கள். உங்கள் செவி, உங்களுடைய பார்வை, உங்களுடைய உள்ளம், சிந்தனை என்று இறைவன் குறிப்பிடுகிறார். இந்த 3 விஷயங்கள் தான் மனிதனுடைய அறிவை மேம்படுத்துகின்ற விஷயங்களாக இருக்கிறது. மனிதனின் வாழ்வில் அவனுடைய அடுத்த கட்ட நிலையில் அவன் எப்படி மாறப் போகிறான் என்பதை தீர்மானிக்கின்ற விஷயங்களாக இருக்கிறது. இந்த 3ஐ ஒரு மனிதன் எப்படி பயன்படுத்துகிறானோ அதற்கு தகுந்தால் வகையில் தான் அவனுடைய செயல்பாடுகளும் அவனுடைய வாழ்வின் பக்குவமும் அவனுடைய வாழ்வின் நிதானமும் அவனுடைய ஒவ்வொரு வாழ்வினுடைய கட்டத்தில் அவன் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வும் இந்த 3ஐ அவன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதில் தான் அடங்கியிருக்கிறான். இத்தகைய இந்த 3 விஷயத்தை தன்னுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த 3 அருட்கொடையை இன்றைய இளைஞர்கள் தங்கள் வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்துகிறார்களா? யோசித்து பாருங்கள். தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கான கருவிகளாக இந்த 3 இளைஞர்களுடைய வாழ்வில் பயன்படுகிறதா? அறிவை மேம்படுத்துவதற்காக பயன்படுகிறதா? தன் வாழ்வில் பக்குவத்தை பெற்று இந்த சமுதாயம் மதிக்கின்ற மக்களாக உருவாக வேண்டும் என்பதற்காக பயன்படுத்துகிறார்களா? இந்த 3லேயும் எந்த கவனத்தையும் செலுத்தாதவர்களாக இறைவன் இந்த 3ஐயும் ஒரு அருட்கொடையாக தந்திருக்கின்ற பொழுது அதை பயன்படுத்துகின்ற விஷயத்திலே பொடுபோக்கானவர்களாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். முதலாவதாக பார்வையை எடுத்துக்கொள்ளுங்கள். இளைஞர்கள் தங்களுடைய பார்வையை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? இந்த பார்வையை எப்படி பயன்படுத்தலாம்? நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு, புத்தகங்களை புரட்டி பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த பார்வையை பயன்படுத்தலாம். இந்த பார்வை அதற்காகத்தான். நாம் காணுகின்ற விஷயங்களிலிருந்து நல்லவற்றை நம்முடைய அறிவுக்கு செலுத்துவதற்காகத்தான் பார்வை. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, எத்தனையோ விஷயத்தை பார்க்கிறோம். பார்க்கக்கூடிய விஷயங்களிலிருந்து அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கான தகவல்களை உள்ளே நாம் செலுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் பார்வையை தந்திருக்கிறான். புத்தகங்களை படிப்பதற்காக இந்த பார்வையை பயன்படுத்தலாம். நம்முடைய கல்வி அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்காக பார்வையை பயன்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கு இந்த பார்வை எதற்காக அதிகம் பயன்படுத்தப்படுகிறது? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு செல்லுகின்ற மாணவனாக இருந்தாலும் அவன் புத்தகத்தை புரட்டி கல்வியை பார்த்து படித்து தன்னுடைய அறிவை சிந்தனையை வளர்த்துக் கொள்வதற்கு பயன்படுத்துவதை விட எதற்கு தன்னுடைய பார்வையை அதிகம் பயன்படுத்துகிறான்? யோசித்து பாருங்கள். ஒரு மொபைல் போனை எடுத்தான்னா அந்த மொபைல் போனில் தான் அவனுடைய பெரும்பான்மையான நேரத்தில் தன்னுடைய பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கிறான். அவன் எவ்வளவு நேரம் சராசரியாக ஒரு இளைஞனுடைய மொபைலை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா அவன் சராசரியா எவ்வளவு பயன்படுத்திக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு பயன்படுத்துறான் தெரியுமா? சர்வ சாதாரணமாக 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு, குறைந்தபட்சம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் பயன்படுத்துகின்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள். சராசரியாக குறைந்தபட்சம்
ஒரு இளைஞன் தன்னுடைய மொபைலை யூஸ் பண்ணுவதற்காக அவன் எடுத்துக்கொள்ளுகின்ற நேரம், தன்னுடைய பார்வையை மொபைலில் செலுத்துகின்ற நேரம் குறைந்தது 8 மணி நேரமா இருக்கு. அப்படின்னா எவ்வளவு நேரம்? ஒரு நாளைக்கு 3இல் 1 பகுதி. 24 மணி நேரத்துல 8 மணி நேரத்தை தூக்கத்துல கழிச்சிடறான். அந்த தூக்கத்துக்கான நேரத்தை விட்டுடுங்க. பாக்கி இருக்கக்கூடிய 16 மணி நேரத்துல பாதி அளவை மொபைல் போன்ல தான் இளைஞன் கழிக்கிறான். சரி, மொபைல் போன்ல அப்படி என்ன பார்க்கிறான்? தன்னுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கும் வளர்த்துக் கொள்வதற்கும், தன்னுடைய கல்வி அறிவை அதிகரித்துக் கொள்வதற்கும், சமூக அக்கறை அதிகரித்துக் கொள்வதற்கும், மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும், குர்ஆனை படித்து நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்கும், நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது நல்லடியானாக சந்திப்பதற்கான சேமிப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்கான பாதைகளை அடைந்து கொள்வதற்கு இந்த பார்வையை செலுத்தி 8 மணி நேரம் மொபைலை யூஸ் பண்றானா? கிடையவே கிடையாது. பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, இது போன்ற சமூக வலைதளங்கள்ல ரீல்ஸ் பார்க்கிறான். ரீல்ஸ்ல என்ன வருது? ஆபாசமான காட்சிகள், அசிங்கமான காட்சிகள், பாடல்கள், இசைகள், திரைப்பட காட்சிகள், ஒரு மனிதனை மூடனாக்குகிற, அவனுடைய சிந்தனையை இழக்க வைக்கிற காட்சிகள் தான் அந்த ரீல்ஸ்ல வருது. ஒரு 30 செகண்ட், 1 மணி நேரம் வரக்கூடிய ஒரு சின்ன வீடியோ ரீல்ஸ். இத பாக்குறான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மொபைல தேய்க்கிறான் போய்கிட்டே இருக்கிறான். கடைசியில என்ன? ஒன்னதை அவன் அறிந்து கொள்ளல. எதுவுமே அவனுடைய சிந்தனையை வளர்க்கக்கூடிய விஷயம் இல்லை. வீணாக நேரத்தை கழித்து பார்த்துக்கிட்டே இருந்தவன் கடைசியில நேரத்தை பார்த்தா 3 மணி நேரம் போயிருக்கும், 4 மணி நேரம் போயிருக்கும். இப்பதான் போனை எடுத்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள இவ்வளவு நேரம் போயிடுச்சான்னு அவனே வியக்கிற அளவுக்கு அவனையே அறியாமல் இந்த போனு, அவனுடைய பார்வை இந்த ரீல்ஸ்களின் மூலமாக அவனை வெகு தூரத்துக்கு நேரத்தை அழைத்து சென்று விடுகிறார். அது மட்டும் இல்லை, கேம்கள். இந்த கேம்கள்ல மீத இருக்கக்கூடிய நேரம் கேம்கள்ல கழிக்கிறான். அந்த கேம்கள்ல என்ன? வன்முறை வெறியாட்டங்கள் தான் இன்றைக்கு கேம்களாக இருக்குது. அடுத்தவனை கொள்வதும், அடிப்பதும், தாக்குவதும், இதுதான் இன்றைய கேம்களாக, விளையாட்டு காரியங்களாக செல்போன்கள்ல இளைஞர்களிடத்தில் வலம் வருது. இன்றைய உளவியலாளர்கள் சொல்லுகின்ற ஆய்வறிக்கை, இன்றைய இளைஞர்களிடத்தில், மாணவர்களிடத்தில் வன்முறை குணமும், கல் நெஞ்சமும், இறுக்கமான மனநிலையும், அடுத்தவர்களின் மீது அக்கறையின்மையும் ஏற்படுவதற்கான காரணங்களில் ஒன்று இந்த வன்முறை நிறைந்த கேம்கள். பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டிங்கறான எல்லாத்துல என்ன செய்யறான்? பாக்குறவனை எல்லாம் சுடுவான். அந்த சுடும் பொழுது இவன் கூட 4 பேர் நிக்கிறான். அவன் எதிரில வரக்கூடிய டீமை சுடணுமா? இவன் ஒருத்தர் இந்த டீம்ல இருக்கிறவன் ஒருத்தன் இன்னொருத்தவனை காப்பாத்தணும், எதிரில வரக்கூடிய டீமுக்காரனை சுடணும். இதுதான் அந்த கேமுடைய நிலை. இதனுடைய வன்முறை வெறியாட்டம் இங்கே போய் விடுகிறது என்றால், ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இந்த கேம் விளையாண்டுகிட்டு இருக்கிறான். அவன் இன்னொரு இளைஞனோடு சேர்ந்து விளையாடும் பொழுது அந்த கேமுக்குள்ளேயே அவனுக்கு 2 பேருக்கும், இவன் அவனை காப்பாத்தலையா அல்லது இவன் அவனை கேமுக்குள்ள சாகடிச்சிட்டானா என்னன்னு தெரியல. 2 பேருக்கும் கேமுக்குள்ளேயே சண்டை நடக்குது. இது முத்தி போய் எங்கே கொண்டு போய் விடுகிறது என்றால், இவனுடைய ஊரை தேடி சென்று நேரிலேயே போய் கொலை செஞ்சுட்டு வந்துடுறான். எங்க போய் விட்டுருச்சு பாத்தீங்களா? சாதாரண பார்வை நினைக்கிறமே, அந்த பார்வையை இளைஞர்கள் தவறாக கேம்களிலே, வன்முறைகளிலே செலுத்துகிற பொழுது அவர்களுடைய உள்ளத்தை அது கல்நெஞ்சமாக்கி வன்முறை வெறியாட்டத்துக்கு இன்றைய கேம்கள் வித்திட்டுக் கொண்டிருக்கிறது. இது சிந்தனையை வளர்க்குமா? இளைஞர்களுக்கு நிதானத்தை, பக்குவத்தை கொடுக்குமா? இந்த சமுதாயத்தை வழிநடத்த வேண்டிய நாளைய தலைவர்களாக உருவாக வேண்டிய இளைஞர்கள் இப்படி உருவாகுவது இந்த சமுதாயத்துக்கு நல்லதா? இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்குது.
ரீல்ஸ்களில் ஒரு பெரும்பகுதியான நேரத்தை கழிக்கிறார்கள் என்றால் இன்னொரு நேரம் இது போன்ற கேம்களிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதன் தன்னுடைய அறிவை, எதையும் அறியாமல் இந்த உலகத்துக்கு வந்த மனிதன் தன்னுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கு இறைவன் பரிசாக எந்த பார்வையை தந்தானோ, அருளாக எந்த பார்வையை தந்தானோ, அந்த அருட்கொடையை, அந்த பார்வையை இன்றைக்கு இளைஞன் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறான்? தன் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்காக கழிக்கவில்லை, தன் சிந்தனையை, அறிவை இழப்பதற்காக கழித்துக் கொண்டிருக்கிறான். தன் அறிவையும் கல்வியையும் மேம்படுத்திக் கொள்வதற்காக பயன்படுத்தவில்லை, தன்னுடைய வாழ்வையே கேள்விக்குறியாக்குவதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். இப்படி அவனுடைய பார்வை விஷயத்துல செல்போனில் மூழ்கி தன்னுடைய ஒவ்வொரு நாளின் பெரும்பகுதி நேரத்தை இந்த போனின் மூலமாக வீணடித்துக் கொண்டிருக்கிறான். அடுத்து என்ன? செவி. இந்த கேட்கிறது இருக்குல்ல, பார்ப்பது எப்படி நம்முடைய அறிவை வளர்க்குமோ அதற்கு அடுத்த நிலையில் இருப்பது நம்முடைய காதுகளின் மூலமாக நாம் பெறுகின்ற தகவல்கள் நம்முடைய அறிவை வளர்க்கும். நம்முடைய அறிவை வளர்க்கின்ற முதல் விஷயம் பார்வைதான். அந்த பார்வைக்கு அடுத்தபடியாக நம்முடைய செவி புலன்கள் தான் நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கு உதவுகின்ற விஷயம். இந்த செவி புலனை இன்றைக்கு எப்படி பயன்படுத்துகிறான்? எப்படி பயன்படுத்தலாம்? நல்ல விஷயங்களை கேட்டு, உபதேசங்களை கேட்டு, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை, ஒரு இழப்பை சந்திக்கின்ற பொழுது அறிவுரைகளை கேட்டு, தன்னுடைய பெற்றோரின் உபதேசங்களை கேட்டு, மார்க்கம் சொல்லுகின்ற அறிவுரைகளை கேட்டு, குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு, மார்க்கத்தினுடைய உபதேசங்களை கேட்டு தன் அறிவை, தன்னுடைய சிந்தனையை சீர்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்தலாம். ஆனா எப்படி பயன்படுத்துறா? ஹெட்போனை போட்டான்னா பாட்டு தான், மியூசிக் தான். இந்த மியூசிக் எதுக்காகப்பா கேட்கிற? ஏன் ஒரே பாட்டை டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? போகும்போது வரும்போது ஹெட்போனை மாட்டினா பாட்டு செத்து அந்த ஹெட்போனை தாண்டி ஓ காதுக்கு விடுதோ இல்லையோ பக்கத்துல இருக்கிறவனுக்கு கேட்கிற அளவுக்கு சவுண்டை கூட்டி வச்சு கேட்கிறீங்க. ஏன் கேட்கிறன்னு அவன்கிட்ட போய் கேளுங்க. இல்ல ரொம்ப கவலையா இருக்குது, நான் பட்ட கஷ்டம்லாம் ரொம்ப, நான் நினைச்சதெல்லாம் நடக்கல, நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், ரொம்ப மனசு பாரமா இருக்குது, அத போக்குறதுக்கு தான் மியூசிக் கேட்கிறேங்க. ஆனா மியூசிக் என்ன தெரியும்? சரி, மியூசிக் கேட்டு என்னப்பா செஞ்ச? ஆறுதல் அடைச்சிட்டியா? ஆறுதல் அடைகிறதுக்காக மியூசிக் கேட்டில, பாட்டு கேட்டில, ஆறுதல் அடைஞ்சிட்டியான்னு கேட்டா கையில கைய வச்சுக்கிட்டு அழுகுறான். ஏன் அழுகுற? இல்ல, இந்த பாட்டு என்னுடைய நினைவுகளை எல்லாம் தூண்டிடுச்சு, என் கஷ்டத்தை எல்லாம் கிளப்பி விட்டுருச்சு, நான் எதையெல்லாம் மறக்கணும்னு நினைச்ச என்னையெல்லாம் அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டுடுச்சு. அப்ப எதுக்குடா அதை கேட்கிற? கவலையை போக்கணும், மன அழுத்தத்தை போக்குறதுக்காக நான் பாட்டு கேட்டேன்னு கேட்க புகுந்தேன்னு போனவன் அந்த பாட்டு கேட்டு இன்னும் கவலையாகிறான், இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுறான், டிப்ரெஷன் ஆகுறான். இன்றைக்கு உளவியலாளர்கள் இதையும் சொல்லுகிறார்கள். இசை, பாடல்கள் என்பது ஒரு மனிதனுடைய சிந்தனையை மழுங்கடிக்கும், அவனை சிந்திக்க விடாது, ஒரு பிரச்சனையிலிருந்து தீர்வை எட்ட விடாது, அவனை எமோஷனலாக, உணர்ச்சி பூர்வமாகத்தான் இந்த மியூசிக்குகள், இசைகள் அவனை அணுகுமே தவிர அவனுடைய உள்ளத்தில் அது எமோஷனலாக தாக்கி அவனை இன்னும் உணர்ச்சி பூர்வமாகத்தான் மாற்றுமே தவிர அறிவார்ந்து அவனை சிந்திக்க விடாது என்று இன்றைய மனோ தத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். யோசிக்க விடாது. கஷ்டம்னா, ஒரு பிரச்சனைனா அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறவன் தான் மனுஷன். அதுக்கு தான் அல்ல அறிவு கொடுத்திருக்கிறான், சிந்திக்கின்ற திறனை கொடுத்திருக்கிறான். ஆனா இவன் என்ன பண்றான்னா மியூசிக்க போட்டுட்டு எமோஷனலா இன்னும் அழுது அடுத்து என்ன செய்யணுங்கிற வழியை யோசிக்காம அந்த பிரச்சனையிலேயே சிக்கி 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 சின்ன பின்னமாகி தன் வாழ்வையே சீரழித்துக் கொள்கிறான். பல தற்கொலைக்கு காரணம் பாடல்களாக இருந்திருக்கிறது. வெளிநாட்டுல சில நாடுகள்ல ஒரு பாடல் தடை செய்யப்பட்டுச்சு, ஆங்கில பாடல். ஏன் தடை செய்யப்பட்டுச்சு தெரியுமா? அந்த பாடல் வெளியான வருடத்தில் தற்கொலை விகிதம் பல மேலை நாடுகள்ல அதிகரிக்குது.
திடீரென்று மிகப்பெரிய அளவுக்கு தற்கொலைகளுடைய விகிதாச்சாரம் உயர்கிறது. என்னென்ன புரியல. என்னடா இவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிக்கிறான், இவ்வளவு பேர் திடீரென்று தற்கொலையை நோக்கி செல்கிறானே, ஏன்? ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்தால் தற்கொலை செய்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் 90% தாங்கள் தற்கொலையினுடைய முடிவுக்கு செல்வதற்கு அவர்களை தூண்டியது இந்த பாடலாக இருந்திருக்கிறது. அதுக்கு முன்னால் அதை தான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பாட்டை கேட்டு முடிக்கும் பொழுது அந்த கவலையை தூண்டி தூண்டி, உணர்ச்சியை தூண்டி தூண்டி தூண்டி, எமோஷனல் ஆக்கி 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 தன்னுடைய கவலையை மறக்கடிக்க முடியாமல் உணர்ச்சி பூர்வமாக மனிதனை அடங்கி அவனுடைய சிந்தனையை மழுங்கடித்து உயிரை விடுவதுதான் உனக்கான தீர்வு என்று தற்கொலையை தூண்டி இருக்கிறது. அதனால் அந்த பாடலை அதுக்கு பிறகு தடை செஞ்சான். இதான் மியூசிக்கோட வேலை. அறிவை பயன்படுத்த விடாது, சிந்திக்க விடாது, யோசிக்க விடாது. எமோஷனலாக, உணர்ச்சி பூர்வமாக மனிதனை அணுகி அவனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்காமல் அவனுடைய சிந்தனையை மழுங்கடித்து அவனை சீரழித்து கடைசியில் அவனுடைய உயிரையே மாய்த்துக் கொள்ளுகின்ற இடத்துக்கு அவனை தள்ளிவிடும். இதுக்கு இன்னைக்கு காதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். நீ எதையும் தெரியாம உலகத்துக்கு வந்திருக்கிற, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க, ஒன்னொன்னா கேட்டு தெரிஞ்சுக்க, பார்த்து தெரிஞ்சுக்க, உன் அறிவை வளர்த்துக்க, சிந்தனையை வளர்த்துக்க, பக்குவத்தை வளர்த்துக்க, நிதானத்தை வளர்த்துக்க என்று அல்லாஹ் அருட்கொடைகளை நாம் நன்றி செலுத்துவதற்காக வழங்கினால் இன்றைய இளைஞர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால் தன்னை அழித்துக் கொள்வதற்கு, அறியாமல் வந்த இந்த மனிதன் தன் சிந்தனையை மழுங்கடித்துக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். அடுத்து என்ன? அல்லாஹ் தந்த அந்த மூன்றாவது விஷயம் சிந்தனை, உள்ளம். இன்றைக்கு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்துறான், ஒரு இளைஞன் தன்னுடைய உள்ளத்தை எப்படி அமைத்துக் கொள்ளுகிறான், அதிலே எந்தெந்த விஷயங்களுக்கு இடம் கொடுக்கிறான் யோசித்து பாருங்கள். தன்னை பற்றிய அக்கறை அந்த உள்ளத்தில் அவன் வளர்த்துக் கொள்வது கிடையாது. தன் பெற்றோரை பற்றிய அக்கறையை வளர்த்துக் கொள்வது கிடையாது. இந்த சமூகத்தை பற்றிய அக்கறையை அவன் வளர்த்துக் கொள்வது கிடையாது. இந்த மூன்றுக்கும் திரை போட்டுவிட்டு இந்த உலகம் எதை அவனுக்கு கட்டமைக்கிறதோ அதை பின்னால் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு ட்ரெண்டிங்னு சில விஷயங்கள் இருக்கு. உலகமே சேர்ந்து சில விஷயங்களை ட்ரெண்டிங் ஆக்கும். அந்த ட்ரெண்டிங் எதுக்குன்னா உங்களை பைத்தியமாக்குறதுக்கு தான், வேற எதுக்கும் கிடையாது. அதனால உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதனால எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இருக்கவே செய்யாது. ஆனா எல்லாரும் செஞ்ச உடனே, எல்லாரும் அதை கடைபிடிச்ச உடனே, அதை பத்தியே உலகம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ட்ரெண்டிங் விஷயத்துல இன்றைக்கு இளைஞர்கள் போய் விழுறாங்க. இன்றைக்கு ரீல்ஸ்ல விழுவதற்கு அதுதான் காரணம். இன்னைக்கு பல தனக்கு தேவையே இல்லாத விஷயங்களை அவன் அடைந்து கொள்வதற்கு அதுதான் காரணம். திடீர்னு யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த ஊர்லயே இருப்போம், ஒரு ஹோட்டல் இருக்கும், நம்ம அந்த ஊர்லயே தான் இருப்போம். அந்த கடையில நம்ம போய் சாப்பிட்டுருக்கவே மாட்டோம், அந்த ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிட்டுருக்கவே மாட்டோம். நமக்கு அந்த ஹோட்டலுடைய கண்டிஷன் தெரியும். இவன் யூடியூபர்ஸ்னு வருவான், அவன் அந்த ஹோட்டல்ல ட்ரெண்ட் ஆக்குவான். எப்படி ட்ரெண்ட் ஆக்குவான் தெரியுமா? அப்படியே சாப்பிடுவான், அப்படியே ஜூம், அவன் சாப்பிடுறது அப்படியே ஜூம் பண்ணி காட்டுவான், வாய்க்கிட்ட காட்டுவான். இந்த சாப்பாடை பார்த்தீங்க ஆன்னு சாப்பிடுவான். அதை பார்த்த உடனே சூப்பர், இவ்வளவு நாள் இந்த ஊர்ல தான் இருக்கும், இந்த கதை நமக்கு தெரியலையே, நம்ம போய் சாப்பிட்டது இல்லையே. போய் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு அவ்வளவு கன்றாவியா இருக்கும். ஆனா என்ன செஞ்சா, உங்களுக்கே விருப்பம் இல்லாத ஒரு கடைக்கு உங்களுக்கே தெரியாம உங்களை போக வச்சுட்டான். இதுதான் ட்ரெண்டிங் விஷயங்கிறது. இதைத்தான் இன்றைக்கு உலகம் இளைஞர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. நல்ல விஷயங்களை கொடுக்கவில்லை, அவன் அறிவை மேம்படுத்துகின்ற விஷயத்தை கொடுக்கவில்லை, அவனுடைய கல்வி முன்னேற்றத்தை கொடுக்கவில்லை, அவனுக்கான சமூக அக்கறையை கொடுக்கவில்லை, தன் பெற்றோர் மீது அவன் அக்கறை கொள்வதை கொடுக்கவில்லை, தன் மீது அவன் அக்கறை கொள்வதை கொடுக்கவில்லை. இந்த உலகம் ஏமாற்றுகின்ற விஷயத்திலே அவன் ஏமாறி சின்ன பின்னமாவதை இந்த உலகம் அவனுக்கு ட்ரெண்டிங் என்கின்ற பெயரில் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை தன்னுடைய உள்ளத்தில் சிந்தனைகளாக இன்றைக்கு இளைஞர்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
பாருங்க, யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் ஒரு இளைஞனுடைய செயல்பாடை பார்த்தோம் சமூக வலைதளத்தில். அந்த வீடியோல ஒரு விவாத நிகழ்ச்சி. அந்த விவாத நிகழ்ச்சியில அந்த இளைஞன் பகிரங்கமாக சொல்லுகிறான். என்ன சொல்றான் தெரியுமா? நான் +1 படிக்கும் போது முதலா ஒருத்தர் அடிச்சப்பதான் என் பலமே எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். நான் +1 படிக்கும் போது ஒருத்தர் அடிக்கும் பொழுதுதான் என்னுடைய பலம் தெரிஞ்சிச்சு. சரி, அப்படி யாரப்ப அடிச்சேன்? எங்க அப்பாவை அடிச்சேங்க. எதுக்குடா அவங்க அப்பா அடிச்ச? படிக்க சொல்றாருல, ஸ்கூலுக்கு போக சொல்றாருல. ஸ்கூலுக்கு ஒரு தகப்பனார் போக சொன்னாருங்கிறதுக்காக அவரை போட்டு அடிச்சிருக்கிறான். சரி, ஏன்பா அடிச்ச? பெத்தவங்க நல்லதுக்கு தானே சொல்லியிருக்கிறாங்க. உன் தகப்பனார் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்லியிருக்கிறாரு, நீ படிக்கணுங்கிறதுக்காகத்தானே சொல்லியிருக்கிறாரு. இல்ல, இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம அமைதியா இருந்தா நம்ம பேருக்கு என்ன ஆகிறது அப்படிங்கிறான். இதை எங்கிருந்து அவன் பெறுகிறான் என்றால், பெற்றோர் சொல்வதை கேட்பவன் முட்டாள். அவன் இந்த உலகத்திலே அவனுக்கான பெயர் கிடையாது, அவன் ஒரு கெத்து கிடையாது, அவன் ஒரு சாதாரண பையன். நீ பெற்றோர் சொல்லு கேட்காம நடந்தனாதான் நீ தைரியசாலி. தொடர்ந்து சினிமா படங்களும் இந்த சமூக வலைதளமும் இளைஞர்களுக்கு இப்படி பதிய வைக்குது. அதுல ஏமாந்து நாசமா போய் தன்னுடைய பெற்றோரையே அடிக்கிற அளவுக்கு வர. நீ நல்ல படிக்கிறியா? நீ தைரியசாலியே கிடையாது, நீ ஒரு ஏமாளி, நீ ஒரு பழம், நீ ஒரு பூமர் இப்படிங்குது. அவனுக்கு ஒரு பட்ட பேரை வச்சு, நீ படிச்சின்னா நீ ஒரு பழம், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ வேஸ்ட், வெத்து வேட்டு. நீ பெற்றோர் சொல் கேட்கிறியா? நீ வெத்து வேட்டு. நீ நல்ல வேலைக்கு போகணும் முயற்சி சரியா? வெத்து வேட்டு. அப்ப இன்றைய இந்த சமூக வலைதளங்கள் இப்படி இந்த ட்ரெண்டிங்கிற பேர்ல ஒருவன் பொறுப்புணர்வோடு நடந்தாலே அவனுக்கு ஏமாளி பட்டம் கட்டி அவனை பொறுப்புணர்விலிருந்து தூரமாக்கக்கூடிய வேலையை செய்கிறது. இது எந்த அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்களிடத்திலையும் சரி, இளம் பெண்களிடத்திலையும் சரி, இன்னும் சொல்ல போனால் பல திருமணம் ஆனவர்களிடத்திலையும் சரி, எந்த அளவுக்கு இது தாக்கம் செய்து கொண்டிருக்கிறது, ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது, சிந்தனையை மழுங்கடித்துக் கொண்டிருக்கிறது என்றால், சமீபத்திலே வெளியான ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள். ஒரு பெண் தன்னுடைய 1 வயது 2 வயது குழந்தையை பேருந்து நிலையத்துக்கு அழைச்சிட்டு போறார். பேருந்து நிலையத்திலேயே அந்த புள்ளையை விட்டுட்டு தன் இன்ஸ்டாகிராம் காதலனோடு அவ போயிட்டார். புள்ளைய பார்க்கணுங்கிற அந்த பொறுப்புணர்வு, தாம் பெத்த புள்ள, 10 மாதம் சுமந்தப்பட்ட புள்ள, இது எல்லாத்தையும் ஒரு தாய்க்கு இந்த இன்ஸ்டாகிராம், இந்த சோசியல் மீடியா, இந்த ட்ரெண்டிங், இந்த உலகம் காட்டுகின்ற விஷயங்கள் ஏமாற்றுகிறது என்றால், ஒரு இளைஞனை எந்த அளவுக்கு இந்த சோசியல் மீடியாக்கள் சீரழிக்கும், ஏமாற்றும், அவனை வழிகெடுக்கும். நிதானமும் பக்குவத்தினுடைய ஆரம்பத்தில் விளிம்பில் இருக்கின்ற ஒரு இளைஞனுடைய வாழ்வில் எவ்வளவு தடுமாற்றங்களை உண்டாக்கும். அப்படித்தான் இன்றைக்கு இளைஞர்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் அவன் பொறுப்புணர்வோடு நடந்தால் ஒரு ஏமாளி பட்டம் கட்டுவிடும் என்று அவனை சுற்றி உள்ள மற்ற இளைஞர்களுடைய வாய்க்கு பயந்து இன்றைக்கு தன் உள்ளத்தில், தன் சிந்தனையில் தவறான எண்ணங்களை அவன் நிரப்பிக் கொள்கிறான். இப்படி இந்த இளைஞர்கள் தன் வாழ்வை, தன் அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த செவியையும் பார்வையையும் உள்ளத்தையும் சரியாக பொறுப்புணர்வோடு தன் அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்தாமல் தன் வாழ்வை சீரழித்து இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய சீரழிவை விதைப்பதற்கு பயன்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாம் இப்போது இவர்களுக்கு என்ன அறிவுரைகளை சொல்லுகிறது? இந்த மார்க்கம் எப்படியான இளைஞர்களை எதிர்பார்க்கிறது? இளைஞர்கள் தங்கள் வாழ்வை அழித்துக் கொள்ளக்கூடியவர்களாக உருவாகக்கூடாது. இளைஞர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த பருவம் என்பது வலிமையான, பலம் வாய்ந்த பருவம். தங்களுடைய உடலில் இளமையிலே இருக்கின்ற ஆரோக்கியம் முதுமையிலே இருக்காது. இளமையில் இருக்கின்ற செயலாற்றுகின்ற திறன் வயோதிகத்திலே இருக்காது. அதனால் இறைவன் தந்த இந்த வலிமையையும் பலத்தையும்
தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னுடைய சமூகத்தையும் மேம்படுத்திக் கொள்வதற்கு, முன்னேற்றம் அடைவதற்கு பயன்படுத்திக் கொள்பவர்களாக இளைஞர்கள் உருவாக வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள்? இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் ஒரு வழியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வழியிலே இசை அவருடைய காதிலே விழுது. மியூசிக் கேட்குது. மியூசிக் கேட்ட உடனே தன்னுடைய காதுல கையை வச்சு பொத்திக்கிறார். பொத்திட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்கிறார், சத்தம் கேக்குதா? ஆமா கேக்குது. கொஞ்ச தூரம் போறார். இப்ப சத்தம் கேக்குதா? இல்ல இப்ப கேட்கல. கையை எடுத்துட்டு சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காதிலே இசை வந்து விழுகிற பொழுது இப்படி செய்ததைத்தான் நான் பார்த்தேன். அதனால் தான் நபிகள் நாயகம் வெறுத்த, நபிகள் நாயகம் தடை செய்த இந்த இசை என் காதிலே கேட்க வேண்டாம் என்று நான் காதுகளை அடைத்துக் கொண்டேன் என்றார். இவர் யார்? இளைஞர். இசையிலே கவனம் செலுத்தி நபிகள் நாயகம் விதித்த தடையை அவர் மீறவில்லை. தன் சிந்தனையை மழுங்கடித்துக் கொள்ளவில்லை. இசை என்கின்ற போதைக்கு அடிமையாகி விடவில்லை. நபிகள் நாயகமும் இஸ்லாமும் இசையை, மியூசிக்கை தடை செஞ்சிருக்கு. அந்த இசை என் காதிலே சற்றளவும் விழுந்து விட வேண்டாம் என்று விலகி நின்றாரே. இது போன்ற இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா? இஸ்லாமிய இளைஞர்கள் என்றால் இப்படி இருக்க வேண்டும். தன்னிடத்திலே இளமை என்கின்ற ஆற்றல் இருக்கிறது என்றால் அந்த ஆற்றல் அல்லாஹ்வுடைய கட்டளையை பிரதிபலிப்பதற்கும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் விதித்த தடையை விட்டு விலகி நிற்பதற்கும் பயன்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான இஸ்லாமிய இளைஞனுடைய இலக்கணமாக இருக்க வேண்டும். இன்னும் எப்படி இருந்தார்கள் நபிகள் நாயகம் உருவாக்கிய இளைஞர்கள்? அவர்களிடத்தில் இருந்த அந்த பொறுப்புணர்வு என்பது, தங்களுடைய சிந்தனையிலே பொறுப்புணர்வையும் தங்களுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதற்கான, மறுமையை சீர்படுத்திக் கொள்வதற்கான ஆர்வமும் அவர்கள் உள்ளத்திலே நிரம்பி காணப்பட்டது. ரபிஆ பின் கஅப் என்கின்ற ஒரு நபித்தோழர் இளைஞர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உதவியாளராக இருக்கிறார். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இஸ்அல் யா ரபிஆ, ரபிஆவே உனக்கு என்ன வேண்டுமோ கேள், துஅத உனக்கு அது கொடுக்கப்படும் அப்படிங்கறாங்க. சொல்வது ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஜனாதிபதி, என்னனாலும் கேளு உனக்கு தரோன்ட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞன்ட்ட கேட்டு பாருங்க, உனக்கு என்ன வேணும்டா கேளு, ஒரு ஐபோன் வாங்கி கொடுங்க அப்படிப்பா. ஏன்டா ஐபோன் வாங்குற? இல்லையே அது ரொம்ப சூப்பரான போனுங்கிறான். அப்படி என்னடா சூப்பர் இருக்குது? இல்ல அதுல கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறான். அப்படி என்னடா கேமரா வச்சு அப்படி என்னடா பண்ண போற? இல்ல போட்டோ எடுக்க போறேன். போட்டோ எடுத்து என்னடா பண்ண போற? இல்ல சேர்த்து வச்சுக்க போறேன். என்னத்துக்கு ஐபோன் வாங்குறோம்ங்கிறதே பல பேருக்கு தெரியாது. எல்லாம் வாங்குறான். ஐபோன் வச்சிருந்தா ஒரு நமக்கு ஒரு கிரேட் இருக்கிறதா உலகம் சொல்லுது, அதனால ஐபோன் வேணும். இன்னைக்கு இளைஞர்கிட்ட ஏதாவது வேணும்னா கேளுப்பான்னு கேட்டா ஐபோன் கேட்பான். வேற என்னப்பா வேணும்? ஒரு ராயல் என்ஃபீல்டு அல்லது கேடிஎம் டியூக். ஏன்? அது வந்து 160 சிசி, 250 சிசி, 350 சிசி. இங்க 100 சிசில இருக்கிற பைக்லயே முழு ஸ்பீட்ல போக முடியாது. ரோடுனுடைய லட்சணம் அப்படி. இங்க இருக்கிற ரோட்ல அப்படி போக முடியுமா? 100 சிசி பைக் முழு ஸ்பீடுல உங்களால போக முடியுமா? போகவே முடியாது. இவன் கேட்கிறது எத்தனை சிசி? 350, 500, 600, 650. ஏன் அப்படி? எங்க போற? வேகமா? இல்ல வேகமா போகணும். எங்க போறேன்? அவன்கிட்ட கேட்டு பாருங்களேன், அவனுக்கே தெரியாது. பைக்கை எடுப்பான், சுத்துவான் சுத்துவான் சுத்துவான், சுத்திக்கிட்டே இருப்பான். எங்க போய் அவன் சேர போறாங்கிறதே தெரியாது. கடைசியில வேகமா போய் அவன் போய் சேர்றது இல்லாம எதிர்த்த போல வரவரையும் காலியாக்கிடுவான். அவர் அப்பாவி வியாபாரம் முடிச்சிட்டு டிவிஎஸ் எக்ஸல்ல வந்துகிட்டு இருப்பார். இவன் கேடிஎம் டியூக்ல அங்கிருந்து வேகமா வருவான். வந்தவன் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. அவன் என்ன வரும்பொழுதே பல பேர் சாபத்தை வாங்கிட்டு தான் வருவான். நான் எங்க போய் விழப்போதோம்பா, அங்கிருந்து எல்லாருடைய சாபத்தையும் வாங்கிக்கிட்டே வருவான். இவன் போய் விழுந்து சாகிறத விட எதிர்த்த போல வர வர அடிச்சு சாகடிச்சுக்கும். இதுக்கு தான் கேடிஎம் டியூக் இன்னைக்கு. சரி, வேற என்னப்பா வேணும்? பிளே ஸ்டேஷன் வேணும். ஏன் செல்போன்ல விளையாடுறது பத்தாது,
செல்போன்ல விளையாடி நேரத்தை வீணடிச்சு தூக்கத்தை தொலைச்சி அறிவை மழுங்கடிச்சு வன்முறையில இறங்குறது பத்தாதுன்னு பிளே ஸ்டேஷன் வேணும். இப்படி இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, அவன் சொல்வது எல்லாமே அவன் வாழ்வை சீரழிக்கின்ற விஷயங்களாக இருக்கும், அவனுக்கு தேவையற்ற விஷயங்களாக இருக்கும். ரபியா பின் காப் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதரவர்கள், உனக்கு என்ன வேண்டுமோ கேள், அதை தருகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யோசித்து விட்டு சொல்லுகிறேன். போறாரு, யோசிக்கிறாரு, உலகத்துல என்னென்ன வேணும்னு யோசிக்கல, கேட்பது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பொறுப்பு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒரு பொறுப்பும் இருக்கிறது. நம்முடைய மறுமைக்கு வழிகாட்டுகின்ற தூதராக இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். மறுமைக்கானதை கேட்போம். யோசித்து விட்டு வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார், இன்னி அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சுவனத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்பதையே உங்களிடத்தில் கேட்கிறேன் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யாராவது உனக்கு சொல்லி கொடுத்து அனுப்புனாங்களா? சின்ன பையன், நீ எப்படி இப்படி கேட்கிறியே, யாராவது உனக்கு சொல்லி கொடுத்து அனுப்புனாங்களா? இல்ல, நானே யோசிச்சேன். நீங்க அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்துக்கு உள்ளவங்க கேட்டாங்கன்னா உலகத்தில் உள்ளதை வாங்கிக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டால் மறுமைக்கானதை கேட்டு பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே உங்களிடத்தில் நான் சுவனத்தை கேட்கிறேன், சுவனத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அதிகமாக தொழு, அதிகமாக நீ தொழுதால் நீ சுவனத்தில் என்னோடு இருக்கலாம். எப்படியான இளைஞர்னு பாருங்க, தன்னுடைய நிலையை உணர்ந்து, தன்னுடைய மறுமை வாழ்க்கையை உணர்ந்து, நான் மறுமை வாழ்விலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்வோடு இருந்தானே, இப்படியான இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள்? தொழுகையிலே கவனம் செலுத்துகின்ற இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகை பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று பாங்கோசை பள்ளிவாசலிலே கொடுக்கப்படுகின்ற பொழுது தெருமுக்குகளிலே உட்கார்ந்து கேம்களை விளையாடி கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், பைக்குகளிலே ஊர் முழுவதும் வலம் வருகின்ற இளைஞர்கள், வெட்டி பேச்சுகளிலேயும் கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு தெருமுனைகளிலேயும் உட்கார்ந்து போகிற வருபவர்களுக்கு அச்சுறுத்தலாக கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிற இளைஞர்கள் பள்ளிவாசலை நோக்கி படையெடுக்கிறார்களா? மலைக்கு கூட பள்ளிவாசல் பக்கம் ஒதுங்க மாட்டேங்கிற முடிவுல இருக்கிறான் இன்னைக்கு இளைஞன். அப்ப இப்படி இன்றைக்கு இளைஞர்களுடைய போக்கு என்பது மிக வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள், நபிகள் நாயகம் விரும்பிய இளம் சமுதாயம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அடுத்து ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள், அவர் இந்த சமூகத்தின் மீது உள்ள அக்கறையோடு எப்படி நடந்தார்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாதிபதி என்கின்ற அடிப்படையில் கடிதங்கள் எழுதுவாங்க நாடுகளுக்கு. அப்படி ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதும் பொழுது யூதர்களுக்கு ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதினாங்க. யூதர்களுடைய மொழி அங்க யாருக்குமே தெரியல நபித்தோழர்களுக்கு. ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதுபவர் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் தான். அவருக்கு அரபு மொழி தான் தெரியும். அரபுல கடிதம் எழுதுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவர் எழுதுவாரு, கடிதம் போயிடும். யூதர்களுடைய மொழியில கடிதம் எழுதணும்னா அந்த மொழி இங்க யாருக்குமே தெரியல. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆளுமைக்கு கீழே யூதர்கள் இருப்பாங்கல்ல, அந்த யூதர்களை கூப்பிட்டு நான் சொல்றேன் நீ எழுது, எழுதி வாங்குறாங்க, அதை கொடுத்து அனுப்புறாங்க. அவன் என்ன எழுதுனான்னு கூட படிச்சு பார்க்க ஆள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பயம் வருது, நாம சொல்றோம், இவன் எழுதுறான், நாம சொன்னதை தான் எழுதுனானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாம நாம கடிதத்தை கொடுத்து அனுப்புறோமே. இந்த யூதன் ஒரு சூழ்ச்சி செய்து இந்த சண்டையை மூட்டி விட்டு விட்டான் என்றால் என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் அந்த யோசனை வந்த உடனே ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ யூதர்களுடைய மொழியை கற்றுக்கொள். ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். வெறும் 15 நாட்கள், வெறும் 15 நாள்ல யூதர்களுடைய மொழியை கற்றுக்கொண்டு வந்து நிற்கிறார் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சமுதாயத்தின் மீது எவ்வளவு பெரிய அக்கறை ஸைத் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்திருக்கிறது.
என் சமுதாயம் பாதிப்படைந்து விடக்கூடாது, என் சமுதாயம் நசுக்கப்பட்டு விடக்கூடாது, என் சமுதாயம் துரோகத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது, என் அறியாமை இந்த சமுதாயத்தை அழிவு பாதைக்கு அழைத்து சென்று விடக் கூடாது என்று பொறுப்புணர்வோடு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தாரே. தன்னுடைய சமுதாயம் துரோகம் இழைக்க விடக்கூடாது என்பதற்காக இந்த யூதர்களுடைய மொழியை கற்றுக்கொண்டு வந்து நிற்கிறார். இன்றைக்கு இளைஞர்கள் இந்த சமுதாயத்தின் மீது இப்படியான அக்கறை உணர்வோடு இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய துரோகத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த சமுதாயத்தினுடைய வழிபாட்டு உரிமை, வாழ்வுரிமை, கல்வி உரிமை, உணவு உரிமை, இப்படி எல்லாமே பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை அறிந்து இந்த சமுதாயம் மேம்படுவதற்காக கல்வியிலே நான் முன்னேறுகிறேன் என்று கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்களா? அப்படியான இளைஞர்களைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அதே போல இதே ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் தான் இன்றைக்கு நாம் படிக்கின்ற வகையிலே குர்ஆன் புத்தகமாக இருக்குதே, இதை தொகுக்கின்ற வேலையை அவர்தான் பார்த்தார். அப்ப மார்க்க விஷயத்திலையும் சரி, சமூக விஷயத்திலையும் சரி, அக்கறை உள்ளவர்களாக நபிகள் நாயகம் விரும்பிய இளைஞர்கள் இருந்தார்கள். நாம் நபிகள் நாயகம் விரும்பிய வகையில் நம்முடைய இளமை பருவத்தை இன்றைய இளைஞர்கள் கழிக்க வேண்டும் என்றால், அவர்கள் உருவாக வேண்டும் என்றால், பொறுப்புணர்வோடும் மார்க்கம் வழிகாட்டுகின்ற வகையிலையும் மார்க்கம் தடுத்த விஷயங்களை விட்டு தூரமாகி உருவாக வேண்டும். அதற்கு இளைஞர்கள் இந்த உலகமே செல்லுகின்ற பாதையில் செல்லாமல், அதில் எது நல்லது, எது கெட்டது, எது மார்க்கத்திற்கு உகந்தது, எது மார்க்கம் தடுத்தது, மார்க்கம் அனுமதித்த பாதையில் நான் பயணிப்பேன், மார்க்கம் தடுத்ததை உலகமே சேர்ந்து செய்தாலும் அதிலிருந்து விலகி இருப்பேன் என்கின்ற முடிவுக்கு ஒவ்வொரு இளைஞனும் வர வேண்டும். அடுத்து அந்த இளைஞர்களுடைய பெற்றோர்கள் இளைஞர்களின் மீது அவர்களுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து ஒவ்வொரு பெற்றோரும் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள். நீங்க நரக நெருப்பு என்பது இந்த உலகத்தின் வெப்பத்தை விட 70 மடங்கு உஷ்ணமானது. அத்தகைய நரக நெருப்பிலிருந்து இந்த உலகத்தில் விறகு கட்டைகளை வைத்தும் இலை தலைகளை வைத்தும் எரிக்கப்படுகின்ற நெருப்பை போன்று அது அல்ல, கற்கள் எரிபொருட்களாக இருக்கின்ற நரக நெருப்பு. அதிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து நாமும் விலக வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும் நாம் காப்பாற்ற வேண்டும். இது ஒவ்வொரு பெற்றோருடைய பொறுப்பாக அல்லாஹ் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுகிறது. ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளியா இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் எங்கே செல்லுகிறார்கள், எதை பார்க்கிறார்கள், என்ன பேசுறாங்க, யாரோடு பழகுகிறார்கள், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வராங்க, ஒழுங்காக படிக்கிறார்களா, மார்க்க தொடர்பு எப்படி இருக்கிறது, பள்ளிவாசலுக்கு செல்கிறார்களா, ஓதுவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்களா, இதை பற்றி அக்கறையோடு பெற்றோர்கள் நடக்க வேண்டும். இது சந்தேகப்படுவது அல்ல, நம் பிள்ளைகளுடைய வாழ்வை மேம்படுத்துவது. பெற்றோர்கிட்ட 2 எக்ஸ்ட்ரீமான நிலையை பார்க்கலாம். ஒண்ணு, எதையும் கண்டுக்கிறது கிடையாது, கண்டுக்கிட்டா என் பிள்ளைய நான் எப்படி சந்தேகப்படுறதுன்னு இப்படி போயிடுறது. இல்லைன்னா கண்டிக்கிறங்கிற பேர்ல அவனை வெறுப்படைய செய்கிற பாதைகளை இப்படி போயிடுறது. இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருந்து கண்டிப்பும் இருக்க வேண்டும், அரவணைப்பும் இருக்க வேண்டும். கண்டிப்பு என்கின்ற பெயரில் அவனை வெறுப்படைய செய்து விடவும் கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு பெற்றோர்கள் பல நேரங்களில் பிள்ளைகளுடைய வெறுப்பை பெறுகிற பொழுதுதான் அவன் பெற்றோரை விட்டு தூரமாகி வேறு வேறு வழிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அது இளம் ஆணாக இருந்தாலும் சரி, இளம் பெண்ணாக இருந்தாலும் சரி. காதல் போன்ற காம வலைகளில் வீழ்ந்து தன்னுடைய வாழ்வை அழித்துக் கொள்வதற்கு மிக முக்கிய காரணம், பெற்றோர் இன்றைக்கு தாங்கள் காட்ட வேண்டிய கரிசனையை விட்டு தூரமாகி விடுகிறார்கள், வெறுப்பை சம்பாதித்து விடுகிறார்கள், அவன் வேறு பாதையை தேர்வு செய்து கொள்கிறான்.
அதனால பெற்றோர்கள் கண்டிப்பும் இருக்க வேண்டும், அரவணைப்பும் இருக்க வேண்டும். நம் பிள்ளைகள் நம்மிடத்துல மனம் விட்டு பேசுகின்ற வகையான சூழலை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஒண்ணு கண்டிக்காம இருந்துடக்கூடாது, வெறுப்பாகவும் ஆக்கிடக்கூடாது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட போக்கை பெற்றோர்கள் கையாள வேண்டும். எவ்வளோ அவன் பட்டுதான் திருந்துவான் என்று விட்டுவிடக் கூடாது. பொறுப்பு நம்முடையது. ஊராருக்கு அந்த பொறுப்பை வழங்கவில்லை அல்லாஹ், நமக்குத்தான் வழங்கி இருக்கிறான். நம் பிள்ளையினுடைய பொறுப்பு நம் மீது இருக்கிறது. நம் பிள்ளையை சரியாக வளர்க்க வேண்டிய கடமை நம் மீது இருக்கிறது. அந்த பொறுப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் தான் இருக்கிறோம். அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்கின்ற பொழுது, இறைவா நான் சொல்லிட்டேன், அவன் கேட்கல, எக்கடிக்கிட்டு போனா என்ன, ஊருக்குள்ள பட்டு திருந்துவான், நான் விட்டுட்டேன். இப்படியான பதில்களை அல்லாஹ்விடத்தில் நம்ம சொல்ல முடியாது. பொறுப்பு ஊருக்கு கிடையாது, நமக்கு. நம்ம பிள்ளையினுடைய பொறுப்பு நமக்கு இருப்பதினால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம் செயலின் மூலமாக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்வை மார்க்க அடிப்படையிலேயும் நல்ல ஒழுக்கமான அடிப்படையிலேயும் மாற்றுவதற்கான ஒவ்வொரு முயற்சியும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அத்தகைய இளைஞர்கள் தான் அல்லாஹ்வுடைய அர்ஷில் நிழல் பெறுகின்ற இளைஞர்கள். நம்ம பிள்ளை நாளைக்கு நரகத்துக்கு போறதை எந்த பெற்றோரும் விரும்புறது கிடையாது. நரகத்துக்கு செல்வதற்கான ஒரு முன்னோட்டம் தான் மஹ்ஷர் மைதானத்தில் எல்லா மக்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் சூரியன் தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவத்துக்கேற்ப வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பான். 7 சாராருக்கு மட்டும் அல்லாஹ் நிழல் கொடுத்து இன்பத்தை வழங்குகிறான். அந்த 7 சாராரில் ஒரு சாரார் ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தி ரப்பி, தன் இறை வழிபாட்டிலேயே வளர்ந்த இளைஞன். அந்த இளைஞனுக்கு அல்லாஹ் அர்ஷனுடைய நிழலை பரிசாக தருகிறான். இது மறுமைக்கான ஒரு முன்னோட்டம். நம் பிள்ளை சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் நம் பிள்ளை அர்ஷின் நிழல் பெறுகின்ற இறை வழிபாட்டில் வளர்ந்த, நம்மால் வளர்க்கப்படுகின்ற இளைஞர்களாக உருவாக வேண்டும். அத்தகைய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது. இத்தகைய இளைஞர்களை, சமுதாய சீர்கேட்டிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை, ஒழுக்க வீழ்ச்சியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை, மொபைலிலே கவனம் செலுத்தி தங்களுடைய நேரங்களை தொலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை, கல்வியிலே பின்தங்கி இந்த சமுதாயத்திற்கு பாரமாக இருக்கிற இளைஞர்களை மேம்படுத்தக்கூடிய வகையிலே, அவர்களுடைய வழிபாட்டிற்கு நல்ல பயிற்சியை கொடுக்கக்கூடிய வகையிலே, மார்க்க தொடர்பை அவர்களுக்கு அதிகரிக்க வைத்து சமூக அக்கறை அவர்களுக்கு வளர்க்கின்ற வகையிலே தான் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற அக்டோபர் 5ஆம் தேதி மதுரையிலே வைத்து இளைஞர்கள் எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. மாற்றத்தை விரும்புகின்ற ஒவ்வொரு இளைஞனும் தன் வாழ்விலே ஒரு நல்ல மாற்றத்தை அடைய வேண்டும், முன்னேற்றத்தை அடைய வேண்டும், மார்க்க வழியில் பயணிக்க வேண்டும், நாளை மறுமையிலே சுவனத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொரு இளைஞர்களும், அந்த இளைஞர்களை பெற்றெடுத்த பெற்றோரும் அக்டோபர் 5ஆம் தேதி மதுரையில் இந்த இளைஞர் மாநாட்டிலே சங்கமித்து நம் வீட்டு பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே அந்த சபையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.